இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 29th ஜூலை க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ப்ரொடெக்ட் யுவர் ஃபிங்கர். ஒரு 90% ஆஃப் தி பீப்புள் லைக் பண்ணிடாதீங்க வீடியோவை. பிகாஸ் ஃபிங்கரில் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, சச் அ ப்ளஷர் டு சி. இன்னைக்கு நேற்று நம்ம வீடியோ பேசியிருந்தோம். மார்க்கெட் டவுன் ஆனாலும் பையே பாருங்கள், கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், செல் எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒருத்தர் நம்ம யூடியூப் பார்த்துட்டு, ஹாய் சார், எக்ஸாக்ட்லி டுக் த ட்ரேட் ஆஸ் யூ மென்ஷன் இன் யூடியூப். தேங்க்யூ, ப்ளீஸ் கண்டினியூ த சேம் ஆன் யூடியூப். வி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் கன்சியூம்ஸ் மச் ஆஃப் யுவர் வேல்யூபிள் டைம், பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் பெனிஃபிட்டட் பிகாஸ் ஆஃப் யுவர் வீடியோ. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். ஸோ அவரோட ஸ்க்ரீன்ஷாட்டோடு போட்டிருக்காரு. 64,665 ருபீஸ் பண்ணியிருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன் கார்த்திக், ஹாப்பி டு சி யுவர் ப்ராஃபிட்ஸ். அண்ட் நம்ம யூடியூப் நேரும் வந்து ஒருத்தர் அசோக் சாம்வெல், மிஸ்டர் மூர்த்தி, ஐ கேன் விட்னஸ் மை செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் ரீட்டைல் ட்ரேடர் டு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆஃப்டர் கீன்லி வாட்சிங் யுவர் வீடியோ எவ்ரி டே. ஃபார் லேர்னிங் ஐ ஈவன் யூஸ் யுவர் ஓல்டு வீடியோஸ் டூ. தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் ரியலி ஹாவ் அ கைண்ட் ஹார்ட், மச் அப்ரிஷியேட்டட்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அசோக். தென் ராதாகிருஷ்ணனும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்காரு. ஒரு ஐடியில் வந்திருக்கு. டுடே 4.5K ப்ராஃபிட்னு போட்டிருக்காரு. அண்ட் எம் ராஜ்ன்ற ஒரு ஐடிலையும் தேங்க்யூ சார். ரிஜெக்ஷனில் 24,900 சம் ப்ராஃபிட் புக்கிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது லாஸ்ட் நேற்று வீடியோவில் போட்டிருக்காரு. தென் இன்னொரு வீடியோலையும் ராதாகிருஷ்ணன் திரும்பி ஒரு 4,500 ப்ராஃபிட் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த கமெண்ட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சூப்பர் பில்லா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. சார், வேற லெவல் சார், மேட் குட் ப்ராஃபிட் டுடே. ஐ ஃபீல் லைக் தட் ஐ எம் யூஸிங் டைம் மெஷின் அண்ட் சீயிங் மார்க்கெட்ஸ் பிஃபோர் ஒன் டே. அவர் கேங் நேம்ட் யூ ஆஸ் மிஸ்டர் டைம் மெஷின். ஐடி மட்டும் சூப்பர் பில்லா இல்லை, உங்கள் கமெண்ட்டும் வந்து சூப்பர் பில்லா மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க எவ்ரிடே பேசிஸில். ப்ளஸ் அந்த லேர்ன் பண்ணுறத நீங்கள் அதை கன்வெர்டட் இன்டு வெல்த்தாக க்ரியேட் பண்ண பாருங்கள். ப்ராஃபிட்ஸ் வர்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்விட்டியில் நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் லாங் டேர்மில் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெல்த்து க்ரியேட் ஆகும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 42.77 அண்ட் ஸ்டில் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 140 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இன்னமும் மார்க்கெட்டு மூவிங் ஆவரேஜ் 50, 20, 10க்கு பிலோவில் தான் மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் ட்ரேடிங் ஆன். ஓகே, FIS sold 4,636 crores and DIS bought 6,146 crores. ஸோ FIS இன்றைக்கி அருமையாக விற்றுருக்குறாங்க. திரும்ப 4,636 crores ஏதோ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் DIS அவங்க என்ன ப்ராஃபிட் புக் பண்ணாலும் திரும்ப DIS பை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதால் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் இது ரொம்ப ஜாஸ்தி, அந்த 7 lakhs மேலே இருந்தது. ஸோ தட் இதை கொஞ்சம் கவர் பண்ணும் போது மார்க்கெட்டு கொஞ்சம் ரேலி ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஸோ ரொம்ப அருமையான ரேலி இருந்தது. நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே கொஞ்சம் இவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரோ பை டிஃபால்ட்டு அந்த கவர் பண்ணதை மேக்ஸிமம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க, மீதியே FIS வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டில் பப்ளிக் 4,49,674 கான்ட்ராக்ட் பையில் தான் இருக்குன்றதை மட்டும் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸ் 11.52 இருக்குது. நேற்று 12க்கு மேலே வந்தது, இன்றைக்கி திரும்பி மார்க்கெட் செட்டில் ஆகிருக்கு. பிகாஸ் டுடே இட் வாஸ் a fantastic rally. P ரேஷியோ 21.97. ஸோ இந்த இயருக்கு ஒரு அருமையான வேல்யூவேஷன் 19.61 அந்த ரேஞ்ச் கிடச்சிது. பட் அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான் நிற்கும், அதெல்லாம் நிற்கவே நிற்காது. அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலன்னா கஷ்டம். அதனால தான் அந்த டைமில் செல்லர்ஸ் ட்ராப் ஜோன் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண சொன்னோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் வேல்யூவேஷனில் தான் 90% ஆஃப் தி டைம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் 21.97 இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி 24க்கும் போகாமல் கீழே ஒரு 20 கீழேயும் வராமல் அப்படியே அந்த மிடில் ரேஞ்சையே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு. ஸோ வி ஆர் கண்டக்டிங் பேட்டர்ன் ட்ரைனிங் ஆன் இன்ட்ராடே பேட்டர்ன் ட்ரைனிங் ஆன் 16th August. இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு 6 பேட்டர்ன் இருக்கும். அந்த 6 பேட்டர்னில் தான் மார்க்கெட் எவ்ரிடே பேசிஸில் 365 நாளும் சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
அதே மாரி இதில எப்படின்னா, இந்த இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒரு 320 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. 2, 3 நாள் முன்னாடி தான் வந்தது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். இன்கேஸ் இந்த அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோ வரும். ஃபர்ஸ்ட்டு அத பார்த்துட்டு நீங்க அத பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். தென் இந்த ஆப்ஷன்ஸில ரொம்ப மெயின். இப்போ நம்ம எப்படி இவ்ளோ ப்ராஃபிட்ஸ் கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிகாஸ் ஃபியூச்சர்ஸ்லலாம் பண்ணா கவர்மெண்ட் டாக்ஸ் குடுக்குறது, புரோக்கரேஜ் இதுவே வந்து ஜாஸ்தியா போகும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன்ஸ்ல பண்ண சொல்றோம். நமக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் அதில தான் பெரிய மணி இருக்கு. பட் இன்னமும் மக்களுக்கு வந்து தீட்டா, காமா, புட் ரேஷியோ, கால் ரேஷியோ, பட்டர்ஃப்ளை, ஸ்ட்ராடில், ஸ்ட்ராங்கிள் பிளா பிளா பிளான்னு பேசுறவங்களுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த மாரி ஏதாவது புரியாத லாங்குவேஜா பேசினா தான் நம்ம ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்கிறோம்னு நெனச்சு போறாங்க. ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு எவ்வளோ முறை வேணா கத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு பைசா கூட காசு பண்ண முடியாது. இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாரிலாம் நான் ட்ரெய்னிங் போறேன். இவ்வளோ கேஷ் நான் செலவு பண்ணேன். அதில ப்ராஃபிட் பண்ணேனா, பண்ணலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ பதிவு பண்ணுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்ஸ பார்த்துட்டு மத்தவங்களாவது ஓகே இந்த மாரி இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து காசு பண்ண முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இந்த இந்த ட்ரெய்னிங்க பேஸ் பண்ணி பாருங்க. இட்ஸ் நாட் லைக் இது ஒரு நாள் கிடையாது. எவ்ரிடே பேசிஸ்ல இப்படிதான் இருக்கும். கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கும். நான் இத டெய்லி பேசிஸ்ல காமிச்சா இதுவே நெறைய டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் இத காமிக்கிறது இல்ல. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ ட்ரேட் பாருங்க. 18,000 4,500 ஆ இது சம்திங் அரவுண்ட் 2,145 இதில 2,452 6,457 899 2467 இதெல்லாம் பாருங்க 3,364. ஸோ இது வந்து நேத்தோட ப்ராஃபிட் 18,386 இது சம்வேர் 1,233 இதுவும் 2,160 18,386 27,930 4,338 157 இதுவும் பார்க்கலாம் நீங்க 3,500. ஸோ இந்த இந்த மாரி எவ்ரிடே பேசிஸ்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அது வந்து பெரிய ஒரு இது கிடையாது. டெய்லி பேசிஸ்ல என்ன நடக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்றத ஒருத்தருக்கும் வந்து அந்த ட்ரெய்னிங் அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 நாள், 3 நாள்லயே அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு டேலேருந்தே தே ஆர் மேக்கிங் வெரி குட் மனி. ஓகே. ஸோ இதுதான். நம்ம எதுக்கு இத சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸு இஸ் மோஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட். அது தெரியாம பண்ணீங்கன்னா, இப்போ லாட் சைஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இன்கேஸ் இது தெரியாம பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த இந்த கேங்கோட சேர்ந்தீங்க, ஃபுட் ஸ்ப்ரெட்டு, கால் ஸ்ப்ரெட்டு, ஸ்ட்ராடில், ஸ்ட்ராங்கிள், பட்டர்ஃப்ளை இந்த கேங்கோட சேர்ந்தீங்க அப்படின்னா, யூ வில் பி ஹேவ் அ டஃப் டைம் இன் த மார்க்கெட்டு. அந்த 92% லாஸ் பண்ற க்ரௌடோடயே இருக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு 20 மினிட்ஸ் 15 டூ 20 மினிட்ஸ் தான் அந்த டாப்பிக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே. தென் ஆஸ்ட்ராய்ட் 3 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது நெறைய பேருக்கு தெரியும். இப்போ சொல்லியிருக்கோம். நெறைய பேருக்கு பார்த்து குடுத்துருக்குறோம். இது ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாரி நான் ப்ராபபிள் காசஸ் குடுக்குறது, ஆமா இதுதான் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ரெமிடிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த கர்மா பரிகாரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லாயிருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சார்ட்ட பார்க்கலாம். என்ன நடந்தது? நேத்து நம்ம என்ன பேசினோம்? என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ இதான் நம்ம நேத்து சொல்லியிருந்தோம். அ எக்காரணத்து கொண்டும் மார்க்கெட் வந்து டவுன் அதாவது கேப் டவுன் வரும். எக்காரணத்துக்கு கொண்டும் செல் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் இதுக்கு கீழ ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஓகே. இதுக்கு கீழ இவ்ளோ தூரம் கழிச்சு தான் இந்த இடம் இருக்கு. பட் இந்த இடம் உடனே இதுவாகாது. கன்டினியூஸா இதுவா இருக்கு. இது உடனே ஆகாது. இது ஆகும்போது பெட்டரா இருக்கும். ஆனா, பட் இது உடனே ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. அ கீழ ஏதாவது வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வந்தா பாருங்க. கீழ பெருசா எதுவும் இல்லன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பெருசா எதுவும் இல்லன்னு ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கேண்டிலே கிட்டத்தட்ட பாருங்க அதே தான். ஸோ இந்த இடத்துல திரும்ப நம்மளுடைய லெவல் 24,655க்கு மேல போனோனே, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. அண்ட் வி ஹவ் பாட் அருமையான ஒரு மூவ். ஸோ இவ்வளோ சூப்பர்ப் மூவ் மார்க்கெட்ல நமக்கு கிடைச்சது. ஸோ வி ஹவ் யுட்டிலைஸ்டு. கண்டிப்பா நம்ம யூடியூப்ப ஃபாலோ பண்ணவங்க அ க ட செல் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ நீங்க செக் பண்ணலாம். நம்ம எவ்வளோ யூடியூபர் பேசலாம். கன்டினியூஸா பேசலாம்.
ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ இன்னைக்கு வந்து பை ஆகும் அப்படின்னு முன்ன நாள் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது சொல்லியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து கூட சொன்னது. இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ டவுன்ஃபால் கண்டினியூஸாக இருக்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் க்ரீனில் முடியும். அதாவது இன்னைக்கு பை மட்டும்தான், கேப் டவுன் ஆகும், ஆனால் அது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பேசியிருந்தோம். கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ அதுதான் இன்னைக்கு நீங்கள் பக்காவாக பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஒரு 140 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. நம்ம இந்த இடத்துலேருந்து பை கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ப்ரொவைடட் இதை ட்ரேட் பண்ணவங்க பெட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். எத்தனை பேர் ட்ரேட் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ மார்க்கெட்டு இப்போ மார்க்கெட் ஒரு நல்ல மூவ் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னா, இந்த இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு யூ பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம். ஒரு யூ பேட்டர்னு ஓகே, ஒரு யூ பேட்டர்ன் வந்திருக்கு. இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இருக்குமா? கப் அண்ட் ஹேண்டில்னால் நாளைக்கு மேபி இந்த மாதிரி ஆகுதா? ஸோ ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஆக போகுதா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் இது ஒரு யூ பேட்டர்னில் கப் அண்ட் ஹேண்டில் அந்த பேட்டர்ன் மாடியூலில் இது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம நாளைக்கு மேபி ஒரு நான் ஈவெண்ட்டா அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் டுடே ஒரு அருமையான ஒரு மூவ் வந்திருக்கு. ஸோ மேபி அவ்வளோ வேகமாக கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? பிகாஸ் ஸ்டில் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டில் பப்ளிக்கு 4,50,000 கான்ட்ராக்டில் இன்னும் பையில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து ஃபுல்லாக பையை பிடுங்கினதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இன்னும் அடுத்த ஃப்ளோ வரும். ஸோ அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மூவ் ஆனதுக்கப்புறம் மேபி ஒரு ரெஸ்ட் எடுக்குமா அப்படின்றத பார்க்கணும் நாளைக்கு. இந்த ரெஸ்ட் எடுக்கிறது பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் வரும்போது நெக்ஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு கீழே ஏதாவது க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மேபி அப்போ ஒரு ஒரு மூவ் மேபி ஒரு மூவ் கொடுக்கலாம். ஓகே, எந்த சைடு க்ளோஸ் வைக்குதோ அந்த சைடு ஒரு மூவ் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு. ஸோ அதுதான் ஒரு மேபி நாளைக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமா? அதுக்கப்புறம் மேபி ஒரு நான் ஈவெண்ட்டாக ஆகிட்டு மார்க்கெட் முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு கப் இது வந்துடுச்சு, கப்பு வந்துடுச்சு. ஹேண்டிலோட ஃபார்மேஷன் நாளைக்கு ஆகுமா அப்படின்றது தான் நம்ம நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு இந்த மாதிரிலாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது டவுட்ஃபுல் தான். பிகாஸ் என்ன இருந்தாலும் அப்படியே கன்டினியூஸாக ஓட முடியாது. பிகாஸ் டேட்டாஸ் ஃபுல்லாக அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. எனவே இந்த இடம் ரொம்ப குரூஷியலான இடம் இந்த வீக்குக்கு. இதுதான் நம்ம பேசணும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நாளைக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு மூமெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம என்ன பேசினோமோ இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ரிஸ்க் விசஸ் ரிவார்டை வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் என்ன இருந்தாலுமே நம்ம என்ன தான் சொல்கிறது, டெய்லி பேசிஸில் ஒரு தேஜாவு ஓகே முன்ன நாள் சொல்கிறது அடுத்த நாள் உங்களுக்கு நடந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பீரியடில் தப்பு வரலாம். பிகாஸ் இது எதுவுமே நம்ம ஒரு நாலேஜ் வச்சுருக்கோம், அந்த நாலேஜை பற்றி பேசுகிறோம். இது எல்லாமே வந்து கடவுளோட செயல் தான். ஸோ இந்த இடத்துல இது கீழே இவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல கீழே போகும். ஆனால் அதாவது கேப் டவுன் ஆகும். ஆனால் மார்க்கெட்டு புல்லு தான் ஆகுன்றது அது சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். அந்த கட்ஸை விட என்னை பொறுத்த வரைக்கும் அதை சொல்கிறோம், அதை வந்து நடக்குது. ஓகே, அது வந்து கடவுளோட அருள் ப்ளஸ் உங்களுடைய சப்போர்ட்டு. ஓகே, இவர் சொன்னால் ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க. ஸோ இது 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று அந்த கடவுளோட அருள், இன்னொன்று உங்களுடைய பாசிட்டிவான வைப்ரேஷன். ஸோ நேயர்களோட பாசிட்டிவான வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் லைஃப்பில். ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது தான் அது பெட்டராக இருக்கும். ஸோ நேயர்கள் நீங்கள் நிறையா பேர் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருந்தீங்கன்னா அப்போ வந்து கடவுளோட அருளே அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய பாசிட்டிவான திங்கிங் அபவுட் அஸ் தான் நம்மளை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பர்சனல் ரிஸ்க்கை வச்சு ட்ரேட் எடுங்க. பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரே ட்ரேடில் நிறையா லாஸ் கொடுக்காதீங்க. ஈவன் இஃப் யூ டேக் 10 ட்ரேட்ஸு 1:2 ஏதாவது 1:2 கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் விசஸ் ரிவார்டு இப்போ இந்த இடத்துல சொல்கிறோம்.
இப்போ இந்த இடத்துல இதுக்கு மேலே வாங்கும்போது இதுதான் ஸ்டாப் லாஸ். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். ஓகே. ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் கிடையவே கிடையாது. 615ஓ, 608ஓ அவ்வளோதான். ஓகே. 600ன்னு கூட வச்சுக்கோங்க. 50 பாயிண்ட் ரிஸ்க்ல. ஓகே. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இவ்வளோ ஒரு 190 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. ஸோ இது 1:3 கிட்டத்தட்ட போகுது. ஸோ அப்போ உங்களுடைய ரிஸ்க் விசஸ் ரிவார்டு பெட்டரா இருக்கும். அந்த மாரி செட்டப் வரும்போது ட்ரேட் எடுத்தீங்கன்னா, உங்களுடைய ரிஸ்க் விசஸ் ரிவார்ட்ல வந்து கண்டிப்பா நீங்க நெறைய லாஸ் தப்பானா கூட, நெறைய ட்ரேட் தப்பானா கூட, ப்ராஃபிட் ஆகுற ட்ரேட் மிகப்பெரிய லெவல்ல ப்ராஃபிட்ஸ குடுக்கும். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் 1:3 இன்னைக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாரி ட்ரேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எடுங்க. ஸோ ரிஸ்க் விசஸ் ரிவார்ட்ஸ பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். திரும்பவும் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.